அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும்? யோசிச்சு பாருங்க. வேலை தான் போயிருப்பாங்க. வேற எதுக்கு போவாங்க கருவக்காட்டு புதருக்குள்ள? புதருக்குள்ள போனதை நீங்க பாத்தீங்களா? கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்களா? உங்களுக்கு என்ன பாத்ரூம்ல 10 லட்சம் ரூபா 1 கோடி ரூபா போட்டு ஒரு பாத்ரூமே நீங்க எல்லாம் கட்டுவீங்க. ஆனா 1 லட்ச ரூபா தான் கிராமத்துல இருக்கிற வீடு, கவர்மெண்ட்ல கொடுக்குற வீடு, கவர்மெண்ட்ல கொடுக்குற பாத்ரூம்லாம் அப்படியே நிலையா நிக்குமா? சொந்தக்காரனை வச்சு வீடு கட்டினாலே அதையும் இதையும் கலந்து விட்டு கட்டுறான். அப்போ ஒரு கவர்மெண்ட்ல நமக்கு ஓசியில பண்றாங்க, நம்ம வரி பணத்தை எடுத்துக்கிட்டு பாத்ரூம் ஆலோ பிளாக் கல்ல வச்சு சரியான சிமெண்ட், சரியான கலவை, எம்சாண்ட்லாம் இல்லாம அப்படியே புருன்னு வச்சு தேய்ச்சி விட்டுருவாங்க. 6 மாசம் தான். ஒரு மழை அடிச்சதுன்னா நகண்டுகிட்டு விழுந்துரும். அதுக்கும் பைப் வசதிலாம் கிடையாது. தண்ணி தூக்கிட்டு போகணும். காலையில 2 மணி நேரம் கிராமத்துல தண்ணி விடுவாங்க. சாயங்காலம் 2 மணி நேரம். மதிய நேரத்துல எல்லாம் பொம்பளை ஆளுகள், ஆம்பளை ஆளுகள் எல்லாம் வேலைக்கு போயிருவாங்க. உங்களுக்கு எல்லாம் மண்டையில மூளை இருக்கா இல்லையா? உங்க பொண்ணை இழக்க மாட்டீங்கல்ல. ஏன்னா நீங்க